சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். சரிடா, சீக்கிரமா வந்து சேருங்க சரியா? டேய், எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன், எல்லோரும் வந்துருங்க. நீயும் தான் சரிண்ணா. என்னடா திடீர்னு பார்ட்டி எல்லாம் வைக்கிற? ஏண்டா ஸ்கூல் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் பார்ட்டி வைக்கலன்னா என்னடா ஸ்கூல் இது விளங்கம்மா? இவனெல்லாம் நம்ப முடியாதே. கண்டிப்பா செரீனாவை கரெக்ட் பண்ணதான் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான். எனக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. சரி, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க சரியா? என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டியா டோரா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க கண்ணுக்கு பில் போடுறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுதா? ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லுங்க. ஆமா டோரா, உன் பின்னாடி தான் இருக்காங்க பாரு. ஓ அப்படியா? ஹலோ, இதா பில்ல போடுங்க. ஹலோ, நான் இங்க இருக்கேங்க. சாரிங்க, அவளுக்கு லைட்டா இல்ல ரொம்பவே கண்ணு தெரியாது. இத பில் போடுங்க. பா, வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும்டா. இந்த மாதிரி வீடை வச்சிருக்கானா அவன் கண்டிப்பா ஒரு பெரிய பணக்காரனா தான் இருப்பான். வேலை செய்யாம தூங்க கூட நல்லா தாண்டா இருக்கு. இது டேய், இவன் லாகர் வீக்டா. அப்படியா? அப்படின்னா இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவன் ஒரு பக்கா ஃப்ராடுடா. ஒரு வாட்டி எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணி காசு கேட்டான் தெரியுமா? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. போன வாட்டி பார்க்கும்போது சோத்துக்கு கூட வழி இல்லாம இருந்தவன் இப்ப இந்த நிலைமையில இருக்கானே. ஏன்பா, ஒரு வேலை அவன் பிசினஸ் ஏதாச்சும் பண்ணிருப்பான்ல? ஏண்டா அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்ணி பணக்காரன மாதிரிடா இருக்கு. எதுக்கும் கண்டுபிடிச்சிடுவோம். ஆனா இவங்க வேற வேலையை முடிச்சாங்களான்னு தெரியலையே. எப்படா உள்ள போறது? போய் ஹார்னிங் பெல் ஆடி அவனாவே வந்து ஓபன் பண்ணி விட்டுடுவான். சூப்பரான ஐடியா போ. டே சும்மா இருடா. உங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்க போறேனே தெரியலையே. அப்ப எப்படிதான்டா போறது? உள்ள போறதுக்கு ஏதாவது ஓபனிங் இருக்குதான்னு பாருங்கடா. என்ன எல்லாமே மூடி இருக்கு? பென்னு பென்னு. டே ஏன்டா கத்துற? நீயே மாட்டி விட்டுருவ போல இருக்கு. சாரிப்பா, அந்த சைடு ஒரு ஜன்னல் ஓபன்ல இருக்குப்பா. அப்படியா? சூப்பர், வா போலாம். ஆனா அது ரொம்ப ஹைட்ல இருக்குப்பா. பாத்துக்கலாம். டே ஷின்சான் எங்கடா? தெரியலையேப்பா. எங்கடா போனா? இப்ப டைம் வேற இல்லையே. இப்ப எப்படிப்பா மேல ஏறுறது? ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. மேல போறதுக்கு என் பேக் பேக்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறீங்களா? அதுக்கு பேக் பேக்னு சொல்லுங்க. ஏ டோரா, சத்தம் போடாத. அதுக்கு பேக் பேக்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இது என்னது? இதை எதுக்கு பேக்ல வச்சிருக்க? என்ன பேக்குள்ள ஏதேதோ இருக்கு. கிடைச்சிடுச்சு. யாரும் சத்தம் போடாதீங்க. சின்சான் என்ன பண்றது? அவனை போகும்போது கூட்டிட்டு போயிடலாம். என்ன எல்லா ஜன்னலும் மூடியே இருக்குது? நான் சொல்றத கவனமா கேளுடா. இந்த பொட்டிய தூக்குடா. டே அஜா, அந்த பக்கம் புடிடா. டேய் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி. டே அஜா பூச்சி வாயா, சீக்கிரமா வேலை செய்யடா. தடியா உண்மையா செய்வோம்டா, என்ன அவசரம்? யோ, என்ன பண்றீங்க? டேய் யாருடா நீ? நான் தான் ஷின்சான் வரேன். ஆமா, நீங்க என்ன பண்ற? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்தானுங்க. பின்னாடி. ஓ அப்படியா? என்னடா பண்றீங்க? இந்த பொட்டியெல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஓ, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? நாளை முடியும்னா நீ பண்ணு. ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பாருங்க. அவன் வர்றான்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுக்கோங்க. டேய் என்னடா சத்தாது? ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. பென், இங்க பாரு. என்னதுடா? இது ஏதோ லாக்கர் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டோரா. நீ மட்டும் சொல்லலன்னு வெயி, எங்களுக்கு இது லாக்கர்னே தெரிஞ்சிருக்காது. நோ ப்ராப்ளம் பென். சபா, என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? டோரேமான் மட்டும் இங்க இருந்திருந்தான்னா அவனோட டிவைஸை யூஸ் பண்ணி இதை ஈஸியா ஓபன் பண்ணிருக்கலாம். இப்போ என்ன பண்ற?
பண்றது? இதை ஓபன் பண்ற கோட் இங்க எங்கேயாவது தான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க. என்னடா சத்தம் வைக்க புதுசா இருக்கு? ஒண்ணும் இல்லலாக இருக்கு, பொட்டி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான். இல்ல அடுத்த போய் கேட்டீங்களா? சீக்கிரமா வேலையை முடிக்கடா, சொல்றதை கேளுக்கடா. இலே ஆமா, இந்த பொட்டி எங்க போடணும்? ஆஹா, மசம்மா சிக்கிக்கிட்டோம். ஐயோ இவளா இவ எப்பறம் அங்கே வந்தியா? ஃப்ரெண்டு தானடா சொல்லிட்டு வந்தா. சரிப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். நீ அப்படியே பத்திரமா வேலையை பாருங்க. ஓகேடா, பார்த்து போயிட்டே. அவளை போய் பிடிக்கிறாங்களே. ஏண்டா அவளை போய் எதிரிடா, என்னடா விட்டுறீங்க? அவளை பிடிக்காம போய் பிடிக்கிறாங்களே. ஐயோ, இவனுங்க கையில மட்டும் நீங்க மாட்டினோம்னா நம்ம தொங்க விட்டு தோலை வச்சிருவானுங்களே. அவ மாதிரியே நடிச்சு நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே. டேய் ஆமாடா, நான் கூட நம்ம கேக்கு நடிச்சு தம்பிட்ட தெரியுமா? ஏன் பொண்ணு? ஐயோ சீ பெண்ணு, என்னை காப்பாத்துறாடே. என்னடா ஷின்சான் சத்தம் மாதிரி இருக்கு? எனக்கு கேட்கலையாப்பா. ஏ டவுசர் போட குட்டி தம்பி ஏட்ட வந்து மாட்டிக்கிட்டியாடா? இலே இவனை எவ்வளோ காப்பாற்ற முடியாதுடா. இலை கையற ஊத்துறாடே. தனியால வரமாட்டானே, கூட்டாளி பாட்டாளி கூட ஆக்கிதான் ஒளிச்சிருப்பாங்க. நல்லா தேடி பாருங்கடா. இது என்னதுடா? பியூர் ஃபார்ம் ஆஃப் கொக்கைன். அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க, இவனும் ரோலெக்ஸோட ஆளுன்னு நினைக்கிறேன். அப்பவே நினைச்சேன், ட்ரக் சப்ளை தான் இவன் பண்ணிட்டு இருக்கானா. இதேடா சுத்தி புத்தி யாரையுமே காணோம். தம்பி நீ கிச்சனுக்கு போ, அண்ணன் பெட்ரூம்ல போய் பாக்குறேன். இப்போ எப்படி வெளியே போறது? ஃபர்ஸ்ட் சின்சான் எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சாகணும். என்னோட அனாலிசிஸ் படி ஏர் ஃப்ளோல பிரஷர் எங்க கம்மியா இருக்குங்கறத கண்டுபிடிச்சா வெளிய போறதுக்கான வழி தெரிஞ்சிடும். என்னதாண்டா சொல்ல வர? என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், சுத்தி முத்தி யாருமே இல்ல. ஆஹா, நம்மள மட்டும் தனியா விடல, எஸ்கேப் ஆயிட்டானுங்களா? கண்டிப்பா இங்கேதான் இருப்பாங்க. எப்படியோட காப்பாற்ற வந்துதான் ஆகுது. வரண்டு ஐயோ மாட்டிக்கிட்டானா? இப்போ என்ன பண்றது? நீங்க ரெண்டு பேரும் வெளிய வந்து அவங்கள திசை திருப்புங்க, நான் அந்த கேப்ல சின்சானை காப்பாத்துறேன். ஏடிக்கு இங்கதான் இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. நீங்க எல்லாம் வெளியே வந்தீங்கன்னா உங்களை மடிச்சு விட்டுருப்படா. என்ன உரிச்சா என்னடா பூச்சா மடிச்சு விட்டுருவீங்களே சொல்றேன். அப்பெல்லாம் சொல்ல நம்ப வைக்கிறப்பல. டே லாகர் பிக், மரியாதையா அவனை விட்டுடு. பாத்தீங்களாடா, சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கட்டி போடுங்கடா. இந்த பக்கமா எஸ்கேப் ஆகிடுவோம். இலே இடி எப்படா வந்த, உன சும்மா விட மாட்டேறாங்களே. உனக்கு என்ன ஆச்சு? அசந்த கேப்ல வந்து இந்த மெயின் டேபிள் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாடே. டேய் குண்டு பூச்சி வாயா, வாடா ஆஸ்பத்திரி போலாம்டா. நம்ம என்னென்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. இந்த உடனே நம்ம ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் சொல்லியா உடனே போட போறான் அவனுக்கு. இது எல்லாத்தையும் குதிரையில் உட்காந்துக்கிட்டு மெதுவாக கடந்தபடி வந்தியத்தேவன் கேட்டுக்கிட்டே வரான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஸ்டோரி அனிமேஷனை பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் டோரிமான். நீ பார்த்துட்டடா, இவங்க பார்க்க வேணாமா? ஓ ஆமா இல்ல, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.